ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. பிறப்பு சான்றிதழில் மாணவர்களின் பெயரை சேர்க்க 31/12/2024 வரை கால அவகாசம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பிறப்பு சான்றிதழில் மாணவர்களின் பெயரை சேர்க்க 31/12/2024 வரை கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளி கல்வி இயக்குனர் வெளியிட்ட அறிவிப்பில் தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு விதிகள் 2000 படி குழந்தை பிறந்த தேதியிலிருந்து 15 ஆண்டுகள் வரை குழந்தையின் பெயரை பிறப்பு சான்றிதழில் சேர்க்கலாம். 1/1/2000க்கு முன் பதிவு செய்யப்பட்ட குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கு 31/12/2014 வரை காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது. 1/1/2000க்கு முன் பதிவு செய்யப்பட்ட பிறப்புகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட பிறப்புகளுக்கான பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை சேர்க்க 31/12/2019 வரை கால அவகாசம் மேலும் 5 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டது. 15 வருடங்கள் முடிந்தது. இந்த நிலையில் காலக்கெடு முடிவடைந்ததை கருத்தில் கொண்டு 1/1/2000க்கு முன்பும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அனைத்து பிறப்பு சான்றிதழிலும் பெயரை சேர்ப்பதற்கு இந்திய அரசு 31/12/2024 வரை சிறப்பு சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதனை கருத்தில் கொண்டு 31/12/2024க்குள் நீட்டிப்பு காலம் முடிவடைவதால் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குனர் மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு முதன்மை பதிவாளர் உதவி கல்வி அலுவலர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்குமாறு பள்ளி கல்வி இயக்குனருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை கல்வி அலுவலர்கள் அனைத்து அரசு, தனியார் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளின் தலைமை ஆசிரியருக்கு தெரிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிறப்பு சான்றிதழில் மாணவர்களின் பெயரை சேர்க்க 31/12/2024 வரை கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.